ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இது வந்து அந்த மீன் கண்காட்சியோட லாஸ்ட்டு பார்ட்டு தாங்க இது. இதோட முடிஞ்செடுத்து இது நான் ரொம்ப லெங்க்த்தியாக அந்த போர் அடிக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் நான். இது வந்து லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் ஒரு 10லேருந்து 100 வரைக்கும், 10 ருபீஸ்லேருந்து 10, 20, 50, 100 அது வரைக்கும் தான் இதில் இருந்துச்சு இந்த ஷாப்பில். நிறைய ஷாப் இருந்துச்சுங்க, ஆனால் இந்த ஒரு ஷாப் தான் நான் எடுத்தேன். இதெல்லாம் 100 ருபீஸ். இந்த பேங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு டிசைனும் எதை எடுத்தாலும் 100 ருபீஸ்ன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வீணாக போகாது. எல்லாமே மெட்டல் பேங்கிள் தான். இப்போ நான் முன்னாடிலாம் வாங்கியிருக்கேன், இப்போ எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா மேட்சாக போட்டு போகிறதுக்காக வேண்டி இது மாதிரி நிறைய பேங்கிள் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து சும்மா காமிக்கிறதுக்காக வேண்டி தான் எடுத்து பார்த்தேன். எல்லாமே 100 ருபீஸு எந்த செட் எடுத்தாலும். அதே மாதிரி ஜிமிக்கி, இந்த ஸ்டெட்டு, இயர் ஸ்டெட்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இங்கே என்னென்னா காற்றே இல்லைங்க, ரொம்ப நின்று எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வேர்த்து விறுவிறுத்து போகுது அப்படி. அதனால் இந்த ஒரு ஷாப் தான் நான் எடுத்திருப்பேன். இது மாதிரி ஒரு 10 ஷாப் இருந்துச்சு. கிளாத்து, இந்த நைட்டீஸு, பைஜாமாஸு, சுடிதார்ஸு, அது மாதிரிலாம் கூட நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. பட் நான் எல்லா ஷாப்பையும் எடுக்கலை, இது ஒரே ஒரு ஷாப் தான் எடுத்தேன். இது ஜஸ்ட்டு லேடிஸ்க்கு பிடிக்கும், அதை காமிக்கலாம் அப்படின்றதுனால இந்த ஒரே ஒரு ஷாப் தான் எடுத்தேன். இன்னும் கூட அந்த எக்ஸிபிஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. நல்லா பேங்கிள்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க 100 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பேண்டு, கிளிப்பு, எப்போதுமே லேடிஸ் போனால் இதெல்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா. நான் கூட இந்த பிளாக் ரப்பர் பேண்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அது ஒன்று. இன்னொன்று ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா பூ வச்ச மாதிரி இருக்கும், அந்த பேண்டு ஒன்று. அந்த மாதிரி 2 எடுத்துகிட்டு வந்தேன். 20 ருபீஸு, 10 ருபீஸ் அதுக்கெல்லாம் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பேண்டில் கிளாத் வச்சு கூட விற்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய டிசைன் பாருங்களேன். குழந்தைங்கள்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிற மாதிரி எக்கச்சக்கமான பேண்டு, இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸு, கிளச் கிளிப் மாதிரி, அது மாதிரி வெரைட்டி நிறையா இருந்துச்சு. பாருங்கள், ஃபுல்லாகவே கிளிப்ஸு, இந்த பேண்டு, இந்த மாதிரிலாம் ஹேர் பின்ஸ்லாம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் போடுற மாதிரி நிறைய டிசைன் ஹேர் பின்ஸ். அதே மாதிரி 10 ருபீஸ், 20 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், ஒரு கிளாத் ஒன்று தொங்குது பாருங்கள், கிளிப்பு மாதிரி இருக்கும். அதில் இந்த ஒயிட் கலர் இருக்கிறது தான் அந்த பூ மாதிரி இருக்கும், நம்ம வச்சா முல்லைப்பூ வச்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அது கூட ஒன்று வாங்கினேன். மற்றபடி நம்ம இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லன்னு எதுவும் வாங்கலை. ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சின்ன பசங்களாம் வாங்குறதுக்கு பாருங்கள், கேப் மாதிரியே இருக்கும், அந்த கிளிப் மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய ரஷ்ஷும் இந்த கடையில். இது பாருங்கள், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட்லாம் போட்டால், உல்ட்டா ஃப்ளாட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட்லாம் போட்டால் அந்த பின்னு கலர் கலராக சொறி வைப்பாங்க. இந்த ஃப்ளவர் கூட இருக்கும், ஃப்ளவரில் அந்த பின் சொறி வைக்கிற மாதிரிலாம் கூட இருக்கும், அந்த மாதிரி. அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் 20 ருபீஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சின்ன பசங்க இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி பேண்டு இப்போ நிறையா இருந்துச்சு. ஒரு கிளாத், ஒரு பேண்டு, அதுலேருந்து 2 கிளாத் தொங்குற மாதிரி இருந்துச்சு. போனி டெயில் போட்டால், அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டால் 2 கிளாத் அப்படியே கிளாத்தில் கட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு ஷாப் ஒண்டி நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன். பாருங்கள், இதில் வந்து இந்த ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்னு கொஞ்சம் அதெல்லாமும் இருந்துச்சு. இந்த வடிகட்டி, டீ ஃபில்டரு, பாட்டில், ஆயில் டிஸ்பென்சரு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த பூ வைக்கிற மாதிரி, பூ வந்து ஆர்டிஃபிஷியல் பூ, அப்படியே கிளிப்போடு குத்தி வச்சுக்கலாம். அந்த ஃப்ளிப்டாப் கிளிப் இருக்கும் இல்லையா, அந்த ஜோதிகா கிளிப்புன்னுவாங்களே, அந்த மாதிரி கிளிப்பில் இந்த பூ மாதிரிலாம் நிறைய கொடுத்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும், கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பசங்க வாங்கிருக்கோம். சின்ன பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தால் இதெல்லாம் மேட்சாக வாங்குவாங்க. அது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த ஷாப்பில் ஃபுல்லாக அதான் இருந்துச்சு. அது சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப கடைக்கு நான் போய் நின்னெல்லாம் எடுக்கலை. இதுவும் அந்த பின்னு தான், ஜடையில் போடுற பின், கலர் கலராக அந்த ஜடை போட்டுட்டு நடுப்புற குத்தி விடுவாங்க, அந்த மாதிரி பின்ஸ் தான் அது. இது வந்து ரப்பர் பேண்டு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க, பாட்டில் மாதிரி. இது வந்து இந்த க்ரோக்கடைல் கிளிப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹேரை மேலே தூக்கி டை பண்ணணுன்னா இதை அப்படியே போட்டுக்கலாம். இதை நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்கு தான் இந்த கிளிப்பு. பாருங்கள், அது ஐப்ரோ பென்சில்ஸு எல்லாமே, இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. இந்த பஃப்பு இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறது
பவுடர் பஃப்பு, ஹேர் போ, அப்புறம் இந்த கிளட்ச் கிளிப்ஸு, நிறைய டிசைனு, இந்த சாந்து போட்டு கலர் சாந்தெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் விற்றுச்சு. இந்த எக்ஸிபிஷனில் வந்து அந்த கலர் சாந்தெலாம் இருக்கும், மேட்சாக. சில பேர் ஸ்டிக்கர் போட்டு வைக்க மாட்டாங்க, சாந்து வைக்கிறதுக்கு மேட்சாக அது மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இப்படி பார்த்துட்டே போகணும், நாங்களும் ஒன்று ஒன்றா அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனோம். நெயில் பாலிஷ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். மேலே சைடில் இருக்கிறதெல்லாம் இயர்ரிங்ஸு, அந்த ஜிம்கி, பெரிய பெரிய ஸ்டெட்டெல்லாம் இப்போ போடுறாங்களே அது மாதிரிலாம் இருந்துச்சு பாருங்கள். ஜிம்கி இதெல்லாம் 100 ருபீஸு. அந்த மாதிரி நிறைய அட்டைங்க இருந்துச்சு. பிள்ளைங்கன்னா இப்போனா எல்லாம் பெருசாக போடுறாங்க இல்லையா இயர்ரிங்ஸு, அந்த மாதிரியும் நிறையா இருந்துச்சு 100 ருபீஸ்க்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. சும்மா நாங்கள் வந்து ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ரவுண்டு வந்தோம். அப்படியே உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வந்தோம். இன்னும் கூட நடந்துகிட்ருக்கு. பார்த்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க போய் வாங்குவாங்க. அதாவது பெங்களூரில் இருக்கிறவங்க, ராமூர்த்தி நகர் நியராக இருக்கிறவங்க போயிட்டு வாங்குவாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பொதுவாகவே இது வந்து பெங்களூரெல்லாம் எங்கே போனீங்கனாலும் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு, செக்பெட்டு, இங்கெல்லாம் எக்கச்சக்கமாக விற்கும். இது வந்து எக்ஸிபிஷன்லேயும் ஸ்பெஷலாக விற்பாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்தோம்னா ஷாப்ஸ் எல்லாம், இது ஒரு பெரிய கிரவுண்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ராட்டினம்லாம் இருந்துச்சு. கார் மாதிரி, யானை மாதிரி, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பெரிய ஜெயிண்ட் வீல் இருந்துச்சு பாருங்கள். இது ஜம்பர், அந்த ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு கேஸ்டில் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ரப்பர் மாதிரி ஜம்ப் பண்ணலாம், அதில் எதுவும் ஆகாது. அப்புறம் ஃபுட் ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்கும் எக்ஸிபிஷன்னாலே. இந்த அப்பளம், பானிபூரி, பேல்பூரி, தகி பூரி, மசாலா பூரி, அந்த மாதிரிலாம் இருக்கும். பாவ் பாஜி, நிறைய ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் நம்ம மசாலா பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். இந்த டனலில் இப்போ யாருமே இல்லை பாருங்கள். ஏன்னா எல்லோரும் அங்கே உள்ளார வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அந்த ராட்டினம் விளையாடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு அப்படிலாம் போயிடுவாங்க. அதனால் நாங்கள் யாரும் இல்லாததுனால பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நின்று எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது. இந்த எக்ஸிபிஷனில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த டனல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்த பொட்டேட்டோ ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பொட்டேட்டோ அப்படியே கம்பியில் குத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய. அதை அப்படியே அந்த மெஷினில் போட்டு இப்படி சுற்றி எடுப்பாங்க. அப்படியே ரவுண்டாக ட்விஸ்ட் வந்துடும். அதை ஃப்ரை பண்ணி அதில் வந்து மயோனைஸு, இந்த மசாலா எல்லாம் போட்டு தருவாங்க. பட் நாங்கள் வாங்கலை. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு பிக்சர் ஒண்டி எடுத்தேன், நான் வீடியோ ஒண்டி எடுத்தேன். அது நிறையா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பப்பெட்டு, இந்த சாட்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம். இதுவும் வந்து குழந்தைங்களுக்கான ராட்டினம் தான் பாருங்கள். அழகாக ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது, அது சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி சின்னதாக கட்டி அதில் வந்து போட்டில் எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ட்ராம்போலின் மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைங்கள்லாம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதுவும் வந்து அப்பயே நான் எடுத்தது தான், யாரும் இல்லாதப்போ நாங்கள் எடுத்த அந்த கிளிப்பு தான் இதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் நிறையா இருந்துச்சு. நிறைய ரஷ்ஷாக இருக்கும்போது இந்த ஃபிஷ்ஷு பக்கத்தில் நின்று எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போ எடுக்க முடியல சரியாக. அப்புறமா நம்ம யாரும் இல்லாதப்போ எடுத்துக்கலான்னு. ஆனால் அப்படியே வேர்த்து எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ்லாம். காற்று வந்து கம்மியாக இருந்துச்சு, எங்களுக்கு வேர்த்து போச்சு அந்த எக்ஸிபிஷனை பார்த்துட்டு நாங்கள் வெளில வர்றதுக்குள்ளே. பட் ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணதை கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் ஜாலி இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். நன்றி.